Good morning. Today in this video, we're gonna see minerals lesson. Minerals. இப்போ இந்த லெசனை வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ண போறோம்னா ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், அயோடின், மேங்கனீஸ், மால்பிடனம், கோபால்ட், நிக்கல் அண்ட் குரோமியம், லித்தியம். இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அன்கவர்ட் டாபிக்ஸ் என்னென்னா காப்பரு, ஜிங்கு, ஃப்ளோரைடு, செலினியம், அயன், கால்சியம். இந்த ரெண்டு கொஞ்சம் பிக்கான டாபிக்ஸ் செப்பரேட் வீடியோவாக பார்த்தா தான் இதுவாகும். ஸோ அதனால தான் அதை ரெண்டு டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் அவுட் என்னன்னா மினரல்ஸ் லெசனில் காப்பர், ஜிங்க், ஃப்ளூரைட், செலினியம், அயன், கால்சியம். அப்புறம் விட்டமின்ல வந்து விட்டமின் டி மட்டும் லெஃப்ட், அது மட்டும் பார்க்கணும். மிச்சம் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதை கவர் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த லெசன் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். ஃபாஸ்பரஸு, சல்ஃபரு. இப்போ நம்ம கவர் பண்ணுறது டாபிக்ஸ் எத்தனைன்னா ஆல்மோஸ்ட் 10 இருக்குது. 10 டாபிக்ஸ் கவர் பண்ணிடலாம். 10 டாபிக்ஸ் கவர் பண்ணால் ரிமைனிங் 6 தான், அதை பட்டுன்னு கவர் பண்ணிடலாம். ஸோ ஈஸி தான். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன இடத்துல ஆரம்பிக்கலாம்னா we start from small topic. அயோடின். என்னது அயோடின்? ஓகே, அயோடின்னா என்ன? அயோடின் ஐ சிம்பிள் வந்து ஐ. 3 major micronutrition deficiency are seen in India. 3 major micronutrient deficiency வந்து இந்தியாவில் சீன் ஆகுது. தோஸ் ஆஃப் அயோடின், அயன், விட்டமின் ஏ. இது 3ஆல இந்தியாவில் வந்து டெஃபிஷியன்சி வந்து மைக்ரோநியூட்ரியன் வந்து இதுவாகுது. அபவுட் 235 districts are endemic for iron deficiency. 235 districts வந்து அயன் டெஃபிஷியன்சியால இருக்கு. அயோடின் level in blood is 5 to 10 μg. டெய்லி ரிக்குவயர்மெண்ட் வந்து ஆஃப் அயோடின் எவ்வளோ? 150 to 200 μg. ஓகேவா? 150 to 200 μg அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அயோடின் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா அயோடின் ஒண்ணுமே இல்லை. அயோடினோட ரிக்குவயர்மெண்ட் வந்து 5 to 10 μg சொல்றாங்க. 235 ஸ்டேட்ஸ்ல வந்து டெஃபிஷியன்சியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 மேக்ரோநியூட்ரியன்ட்ல இதுவும் ஒரு மேக்ரோநியூட்ரியன்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா நெக்ஸ்ட் பார்த்தோமா? ஓகே, மேங்கனீஸ்னா என்ன? எம்என். ஜென்ரல் மேங்கனீஸோட சிம்பிள் வந்து எம்என். டோட்டல் பாடி மேக்னீஸ், ஒரு பாடியில் வந்து டோட்டல் மேக்னீஸ் வந்து 15 mg தான் இருக்கணும். மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் இஸ் இன் லிவரில் தான் மேக்னீஸோட கான்சென்ட்ரேஷன் நிறைய இருக்கும். இந்த செல்ஸ் இட் இஸ் மெயின்லி சீன் இன் த இன்சைட் த நியூக்ளியஸ் ஆஸ் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வித் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளியஸ்குள்ளே தான் இது பார்க்க முடியும், ஏன்னா இது நியூக்ளிக் ஆசிட்ஸோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெய்லி ரிக்குவயர்மெண்ட் வந்து 5 mg. அதே வந்து அயோடினோட டெய்லி ரிக்குவயர்மெண்ட் வந்து 5 to 10 mg. இது மேங்கனீஸ் வந்து 5 mg. இது நட்ஸ்லாம் நிறைய குட் சோர்ஸ் இருக்கு. லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, அண்ட் டீ லீவ்ஸ்ல இருக்கு. எக்ஸப்ஷனல் ரிச் டு மேங்கனீஸ். ஒன்லி 3% ஆஃப் இன்ஜெஸ்டட் மேங்கனீஸ் இஸ் அப்சர்வ். 3% ஆஃப் மேங்கனீஸ் தான் வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மெட்டபாலிசம் ஆஃப் மேங்கனீஸ். த அப்சார்ப்ஷன் இஸ் இன்ஹிபிட்டட் பை அயன். அயனால தான் மேங்கனீஸ் வந்து அப்சார்ப் பண்ண முடியும். இன் பிளட் மேங்கனீஸ் இஸ் பவுண்ட் டு டூ த ஸ்பெசிபிக் கேரியர் புரோட்டீன் டிரான்ஸ்மேக்னின், பீட்டா மேக்னின். என்ன இருக்கு கீழே வார்த்தை? குளோப் வார்த்தை சரியால, அது என்ன வார்த்தைன்னு பார்த்துக்கோங்க. மேங்கனீஸ் இஸ் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ பைல். மோஸ்டா வந்து ஒன்று யூரினால இதுவாயிடுது, இல்லைன்னா பைலால வெளிவந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் மேங்கனீஸ். ஃபாலோயிங் என்சைம்ஸ் எய்தர் கண்டெயின் ஆர் ஆக்டிவேட்டட் பை என்சைம்ஸ். ஒன்று என்சைம்ஸ் வந்து ஒன்று மேங்கனீஸ் வச்சிருக்கோம், ஆர் மேங்கனீஸால ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னா எக்ஸோகினோஸ், பாஸ்போகிளின்கோட்டோமியூட்டேஸ், பைருவேட் கார்பாக்சிலேஸ், ஐசோசினேட் டீஹைட்ரோஜனேஸ், சுசினேட் டீஹைட்ரோஜனேஸ், ஆர்கினேஸ், குளூட்டமைன் சிந்தசிஸ் அண்ட் மெல்டட் டிபெண்டன்ட் சூப்பர் ஆக்சைடு டைமியூட்டேஸ். அப்புறம் என்ன சொல்றாங்க? மேங்கனீஸ் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் ஃபார் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி. ரைபோநியூக்ளிக் ஆசிட் தானே?
கரெக்ட் தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். ரைபோ நியூக்ளிக் ஆசிட் பாலிமரைசஸ் ஆக்டிவிட்டிக்கு மேக்னீஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கு, ரிக்வயர் ஆகுது. மைட்டோகாண்ட்ரியல் சூப்பர் டை ஆக்சைடு dimutase is also manganese metallic enzymes and helps to limit oxygen toxicity. ஆக்சிஜன் பாடியில் நிறைய ஆயிடுச்சுன்னா அது ஒரு டாக்ஸிசிட்டி ஃபார்ம் ஆகிடும், பிரெயினுக்கு வச்சுன்னா பிரெயின் டெட் ஆகிடும். ஸோ அது மாதிரி நாட் கார்பன் மோனாக்சைடு, இட்ஸ் ஆக்சிஜன். மோர் சஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் உள்ளே போச்சுன்னா அது ஒரு மாதிரி பாடி எக்ஸைட் ஆகும், அது மாதிரி ஆகும். அதான் சொல்ல வராங்க. மேங்கனீஸ் டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன். மேங்கனீஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன நல்லா வருது? டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு இம்பேக்ட் growth and skeleton deformities. Chondrin sulfate generation is impaired so that organic matrix of bone and cartilage becomes abnormal. இதெல்லாம் வந்து அப்நார்மலா ஆயிடும். மேங்கனீஸோட இது கம்மியாக இருந்தாலும் காண்ட்ரின் சல்ஃபேட் ஜென்ரேஷன் இருக்கிறதுனால. இதுதான் வந்து அபவுட் மேங்கனீஸ். அயன் முடிச்சிட்டோம், மேங்கனீஸ் முடிச்சிட்டோம். மால்பிடம் முன்னாடி கோபால் பார்த்துடலாம். கோபால் வந்து vitamin D is the only important nutrient for human beings that contain cobalt. கோபால்ட் எங்கே கண்டெய்னாக இருக்குன்னா விட்டமின் B12 இருக்குல்ல, அதில் இருக்கிற ஃபுட் சோர்சஸ் எல்லாத்துலேயும் வந்து கோபால்ட் கண்டென்ட் ஆகிருக்கும். கோபால்ட் கண்டென்ட் ஆஃப் விட்டமின் B12 is about 4.3% of by weight. Cobalt stimulation the production of erythropoietin and continued use in animals has resulted in polycythemia. B12 காம்ப்ளெக்ஸ் விட்டமின் B12 வந்து கோபால்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளோ பாடி வெயிட்ல? 4.35% பை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப், இதெல்லாம் கோபால்ட் வந்து இதோட ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டிமுலேட் பண்ண இதெல்லாம் எரித்ரோபோட்டினும் continued to use in animals as result in polycythemia. கோபால்ட் முடிச்சாச்சு, மேங்கனீஸ் முடிச்சாச்சு, அயோடின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நிக்கல். கரெக்டா? நிக்கல் என்னன்னா நார்மல் பிளாஸ்மா லெவல் இன் நிக்கல் இஸ் 0.5. பிளாஸ்மா லெவல் ஆஃப் நிக்கல் என்ன? மியூகிராம். 0.5 மியூகிராம் DL. நிக்கல் கண்டென்ட் ஆஃப் உமன் ஹேர்ல வந்து நிக்கல் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, எவ்வளோ 4 ppm பிகோமீட்டரு, சாரி ppm பார்ட்ஸ் பர் மில்லியனு. மேலில் வந்து 1 ppm இருக்கும். இப்போ வந்து ஃபுட் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டு நிக்கல் கண்டென்ட் அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து கார்சினோஜெனிக், கேன்சர் காசிங் இதுவாக இருக்கும். நம்ம சாக்லேட்லேயே பார்க்கலாம், ஒரு நிக்கலோட கண்டென்ட் வந்து இவ்வளோதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது அதிகமாகிடுச்சுன்னா சாக்லேட்ஸ் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். டைரி மில்க் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். நிக்கல் இன்ஹிபிட் ஆசிட் கால் பாஸ்பேட்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க, கேன்சர் காசிங் ஏஜென்ட். அதெல்லாம் வந்து சாக்லேட்ஸ் மோஸ்ட்டாக நிறைய சாக்லேட்ஸ் தான் இருக்கும். Deficiency may leads to decreased utilization of iron. நிக்கலோட டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அயனோட டெஃபிஷியன்சி பாடியில் கம்மியாயிடும். டெய்லி ரிக்குவயர்மெண்ட் என்னதுன்னா 500 மியூகிராம் பர் டே. நெக்ஸ்ட் இப்போ என்ன? மேங்கனீஸு, அயோடின்னு, கோபால்ட்டு, நிக்கல் முடிச்சாச்சு. வேற என்ன? குரோமியம் வந்து 2 இதில் எக்ஸிட் ஆகும். குரோமியம் 3+, அதான் ட்ரைவேலண்ட். குரோமியம் 6+, Cr3+, Cr6+ தான் வந்து 2 எக்ஸாவேலண்ட். இது எக்ஸாவேலண்ட், ட்ரைவேலண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் குரோமியம் ஆர் பயாலஜிக்கலி ஆக்டிவ். இது ரெண்டுமே பயாலஜிக்கலாக ஆக்டிவாக இருக்கும், அதுதான் எக்ஸிஸ்ட் ஆகும். டோட்டல் பாடி கண்டென்ட் ஆஃப் குரோமியம் இஸ் 6 milligram and this decreases with age. குரோமியம் வந்து பாடியில் 6 milligram இருக்கும் ஜென்ரலாக. அது ஏஜ் ஆக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கண்டெய்னர் இன்க்ரீஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஏதாச்சும் நம்ம செஞ்சோம்னா அதில் வந்து குரோமியம் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெய்லி ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ? 30 milligram. பாடி லெவல் ஆஃப் குரோமியம் எவ்வளோ? 20 nanogram. அப்புறம் வந்து அஃபினிட்டி ஆஃப் குரோமியம் ஆஃப் டிரான்ஸ்பரன் சேம் ஆஸ் தட் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குரோமியம் டெஃபிஷியன்சி, குளுக்கோஸ் டாலரன்ஸ் என்ன impaired ஆகிடும். Efficiency of binding of insulin to its receptors on the peripheral cells is impaired by chromium deficiency. Also leads to growth and decrease in triglyceride count. ஓகேவா? ரேடியோஆக்டிவிட்டி குரோமியம்ல அதிகமாக இருக்கும். is widely used to tag RBC. These tagged RBCs when injected back to the patient will be seen in circulation of rate of immunolysis could be calculated. இதெல்லாம் அந்த பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் தான், அப்படியே பார்த்துக்கோங்க. என்னென்னு லிவர் கிட்னி டேமேஜஸ் ஆர் சீன் குரோமியம் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா. NK செல்ஸ்னால்
ஃபுல் ஃபார்ம் வந்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ். என்னது நேச்சுரல் கில்லர் செல்ஸ். குரோமியம் டாக்ஸிசிட்டி இஸ் ஆக்குபேஷனல் ஹசார்ட் இன் ஒர்க்கர்ஸ் ஆஃப் டேனிங் இண்டஸ்ட்ரி. டேனிங் இண்டஸ்ட்ரியில தான் வந்து குரோமியோட இது தாக்கம் அதிகமாக இருக்கும், அதான் சொல்ல வராங்க. அப்பர் சைட் லிமிட் ஆஃப் குரோமியம் இஸ் 200 milligram per day. கார்சினோஜிக் சேம் இதே தான். டொபாக்கோ இஸ் ரிச் இன் குரோமியம். சிகரெட்ஸ் அதெல்லாம் வந்து ரிச் இன் குரோமியம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். லித்தியம் இட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் லித்தியம் என்ன 3. அதுதான் மோஸ்ட் ஹையஸ்ட் ஆல்கலி மெட்டல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஃபேக்டர். க்ரோத் ஃபேக்டருக்கு ஹெல்ப் பண்ணும், டிஷ்யூ கல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் க்ரோத். இப்போ பாடி க்ரோ ஆகணும்னா இந்த பாடியில் உள்ள டிஷ்யூஸ் எல்லாமே க்ரோ ஆகணும், அதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நார்மல் ஹியூமன் skeletal muscles contain 212 to 200 nanogram oil weight. என்ன சென்ட் பண்றேன் சரி. Lithium is used in treating manic deviation psychosis. டோஸ் பீங் எவ்வளோ வந்து 200 to 500 milligram இருக்கு. சேம் மேனியா டிப்ரெஷன்லாம் காஸ் பண்ணும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் லித்தியம் இன் பிளாஸ்மா எவ்வளோ 7 to 10 மியூகிராமு. 12 milligram வந்து 12 மியூகிராம் வந்து டாக்ஸிக்காக இருக்கும். மானிட்டரிங் பிளட் லெவல்ஸுக்கு யூஸ் ஆகும். லித்தியம் காஸ் இன்ஹிபிஷன் ஆஃப் இனோசிட்டால் ஃபாஸ்பேட்டேஸ், அது முன்னாடி பார்த்தது அந்த காலிங் இனோசிட்டால் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இதில் இன்ஹிபிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். லீடிங் டு இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இனோசிட்டால் ஃபாஸ்பேட் இன் பிரெயின். லித்தியம் எலிவேட்ஸ் ஆஃப் செரோட்டோனின் லெவல்ஸ் அண்ட் ரெடியூசஸ் கேட்ரோக்ரோமிக் இன் பிரெயின்ஸ். லித்தியம் டாக்ஸிசிட்டி லீட்ஸ் டு ஹைப்பர் கான்ஃபியூசன். இதெல்லாம் வந்து கிட்னி டேமேஜ்லாம் இதெல்லாம் வந்து லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன இருக்குன்னா சல்ஃபர் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, மேங்கனீஸ் இருக்கா, மால்பிடனம் இருக்குது. ஓகே, மால்பிடனம் பார்த்துடலாம். மால்பிடனமோட சிம்பிள் வந்து MO. மால்பிடனம் டயட்ரி இன்டேக் ஆஃப் மால்பிடனம் இஸ் 100 milligram மியூகிராம் பர் டே. மோஸ்ட் ஆஃப் த அப்சார்ப் மால்பிடனம் இஸ் எக்ஸ்கிரீடட். எல்லாமே மோஸ்ட்டாக யூரினால தான் எக்ஸ்கிரீட் ஆகும். ஹையர் ப்ரோட்டீன் சிஸ்டீன் இன்டேக் வில் இன்க்ரீஸ் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் மால்பிடனம். இட் இஸ் சீரியல்ஸில் மால்பிடனம் நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கும், லிவர்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மால்பிடனம் வந்து லிவரில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்: hexathione oxidase and aldehyde oxidase contains molybdenum protein, molybdo protein with a substituent p-terine group. molybdenum protein contain இருக்கும், p-terine group அதில் அட்டாச் ஆயிருக்கும். To which molybdenum is bound by 2 sulfur atoms. Molybdenum deficiency causes depressions of hexathione oxidase activity, increased excretion of இது இதோட எக்ஸ்கிரீஷனுக்குலாம் இது ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னென்ன எக்ஸ்கிரீஷன்னா hexathione டிக்ரீஸ்ட் இன் யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மால்பிடனம் டாக்ஸிசிட்டி எக்ஸஸா இருந்தா என்ன ஆகுது, எக்ஸஸ் இன்டு லீட் டு மால்பிடெனோசிஸ். என்னது மால்பிடெனோசிஸ்? இட் இஸ் கேரக்டரைஸ் பை த growth retardation anemia and diarrhea. அனேமியாக்கும் டயரியாக்கும் ரிட்டார்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காப்பர் அண்ட் சிஸ்டின் ஆர் எஃபெக்டிவ் இன் ரிமூவிங் மால்பிடனம் ஃப்ரம் த பாடி. காப்பர் மெட்டலும் சிஸ்டினும் வந்து பாடியில் இருக்கிறது மால்பிடனமை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக இருக்கிறது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெடியூசிங் டாக்ஸிசிட்டி. மோர் ஆச்சுன்னா டாக்ஸிசிட்டி தானே, அளவுக்கு மிஞ்சினா நம்ம ரொம்ப நஞ்சு மாதிரி. higher levels of molybdenum in food will impair the absorption of copper அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. molybdenum deficiency என்னது is associated with the increase in the incidence of esophageal cancer ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். இது எவ்வளவு உண்மை எனக்கு தெரியல, ஆனா அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் பாஸ்பேட்டா. வேற பாஸ்பேட். பாஸ்பேட் முன்னாடி சல்ஃபர் பார்த்துடலாம். சல்ஃபர் சோர்ஸ் ஆஃப் சல்ஃபேட் இஸ் மெயின்லி இன் அமினோ ஆசிட், சிஸ்டமிக் ஆசிட். அதுல மித்தியோனைன் அதுல இருந்துலாம் வந்து மெயின் சோர்ஸ் இருக்கும். புரோட்டீன் கண்டெய்னிங் 1% ஆஃப் சல்ஃபர் as well as கண்ணுக்கே தெரியல. சரி, அது இன்ஆர்கானிக் சல்ஃபேட்ஸ் வந்து என்னன்னா Na+, Mg+, Mg2+, K+, இதெல்லாம் வந்து அவைலபிள், பட் ஆனால் பாடி எடுக்காது.
ஆர் நாட் யூட்டிலைஸ்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். Functions of sulfur. Sulfur containing amino acids are important constituents of body proteins. இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூன்ட். சல்ஃபர் மோஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ல கண்டெயின் ஆயிருக்கும். தி டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் கீப்ஸ் பாலிபெப்டைட் யூனிட்ஸ் டுகெதர். இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா இன்சுலின், இம்யூனோகுளோபின்ஸ், பாலிபெப்டைட் யூனிட்ஸ் வந்து டுகெதரா பைண்ட் பண்ணி வச்சுக்கும். அதான் சொல்றேன். காண்ட்ரின் சல்ஃபேட் ஆர் சீன் இன் கார்ட்லேஜ் அண்ட் போன்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். காண்ட்ரின் சல்ஃபேட் எங்க இருக்கும்? கார்ட்லேஜ் அண்ட் போன்ஸ் இருக்கும். கெரட்டின் இஸ் ரிச் இன் சல்ஃபர். கெரட்டின் ஷாம்பு அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் சல்ஃபர் ரிச்சா இருக்கும். அண்ட் பிரசன்ட் இன் ஹேர்ஸ் அண்ட் நெயில்ஸ். அதுதான் கைக்கு அதுக்கெல்லாம் தானே அது யூஸ் பண்றோம். அதுதான். மினி என்சைம்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் கண்டெயின் எஸ்ஹெச் குரூப். எஸ்ஹெச் குரூப் சல்ஃபர் ஹைட்ரோடிஜேட் சொல்லுவாங்க ஒரு மாதிரி. அட் த ஆக்டிவ் சைட் குளூத்தாத்தயோன். இட் கேன் பி டன் பை பாஸ்பேட் அடினோசின் PAPS. என்னது? பாஸ்போ adenosine phosphosulfate. Sulfates are classified in are also important deoxification mechanism. இதெல்லாம் deoxidation mechanism வந்து சல்ஃபேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 3 சொல்லுவாங்க பாருங்களேன். எக்ஸ்கிரீஷன் ஆல் சல்ஃபர் குரூப்ஸ் ஆர் அல்டிமேட்லி ஆக்சிடைஸ்ட் இன் லிவர் டு சல்ஃபேட். சல்ஃபர் குரூப்ஸ் வந்து லிவர்ல தான் ஆக்சிடைஸ் ஆகி சல்ஃபரா ஃபார்ம் ஆகும், அப்படின்னு சல்ஃபேட்டா ஃபார்ம் ஆகும், SO4 ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் சல்ஃபர் என்னது? 1 கிராம் பர் டே. இதில் வந்து 3 கேட்டகரி இருக்கும். என்னென்னா இன்ஆர்கானிக் சல்ஃபேட்ஸ், ஆர்கானிக் சல்ஃபேட் அண்ட் நியூட்ரல் சல்ஃபேட். இன்ஆர்கானிக் சல்ஃபேட்ஸ் வந்து எக்ஸ்கிரீஷன் வந்து 80% ஆஃப் டோட்டல் இருக்கும். அப்புறம் வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரின்ல பேரியம் குளோரைட் வந்து சல்ஃபரோட ட்ரீட் ஆகும்போது பேரியம் சல்ஃபேட் ஒயிட் precipitate குளோரின் தனியாக வெளியில் வந்துடும். அதான் இன்ஆர்கானிக் சல்ஃபேட்ஸ். ஆர்கானிக் சல்ஃபேட் HCl BaCl2 பற்றி சொல்லுவாங்க. is added to produce white precipitate of barium sulfate. It is also a conjugated sulfate and constituent 10% of urinary sulfates. Tryptophan is converted to phenol and indoxide by intestinal bacteria. Simple. இதுக்கு ஒரு keywords மாதிரி பார்த்துக்கலாம். This part is also proportional to protein intake அப்படின்னு சொல்லி fraction will not give a direct precipitate with barium chloride. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் சல்ஃபேட். நியூட்ரல் சல்ஃபேட் என்னன்னா fractional constitute 10% of total sulfur. Sulfur containing organic compounds such as amino acids, thiocyanates, and urochrome constituent this fraction will not vary with diet. The obstructive jaundice and taurochloric acid is also excreted through urine, and hence this fraction is increased and is also increased in amino acid urases அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் 3 டைப்ஸ். இதோட இது